அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பேமோட் மொபைல் அப்ளிகேஷன். அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாம் வாங்கும் காலண்டரை வீட்டில் எந்த திசையில் மாட்ட வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக காணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024ஆம் ஆண்டு இப்போது தான் ஆரம்பித்தார் போல் இருந்தது. ஆனால் அதற்குள் டிசம்பர் மாதம் முடிந்து 2025ஆம் ஆண்டே தொடங்கிவிட்டது. பொதுவாக புத்தாண்டு தொடங்கிய பின் பலர் காலண்டர் வாங்குவது, புது பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் நடைபெறும். பலர் காலண்டர் வாங்கி அதை எந்த திசையில் மாட்ட வேண்டும் என்பதை கூட பார்ப்பார். அப்படி நாம் எந்த திசையில் காலண்டரை மாட்ட வேண்டும் தெரியுமா? சரி, புது காலண்டர்களை வாங்கினால் பழைய காலண்டர்களை என்ன செய்வது? அதிலும் சாமி படங்கள் போட்டிருந்தால் என்ன செய்வது? இது குறித்து முழுமையாக இங்கு பார்ப்போம். வருடம் புது விஷயங்கள் நம்மை சுற்றி மாற்றிக்கொண்டேதான் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு புத்தாண்டும் மாறிக்கொண்டே இருப்பது புது காலண்டர்கள்தான். இந்த புத்தாண்டு காலண்டர்களால் யாரால் வழங்கப்பட்டாலும் முருகன், லட்சுமி, குபேரர், பெருமாள், கிருஷ்ணன் உள்ளிட்ட கடவுள்களின் புகைப்படங்கள் அதில் இடம்பெற்றிருக்கும். இப்படி நாம் வாங்கி வைக்கும் காலண்டர்களை வாஸ்து சாஸ்திரப்படிதான் மாட்டி வைக்க வேண்டுமாம். எந்த திசையில் மாட்ட வேண்டும்? புத்தாண்டுக்கு காலண்டர் மாட்டியவுடன் அதனை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கியபடி மாட்ட வேண்டும். அதிலும் குறிப்பாக அதில் சாமி படம் போட்டிருந்தால் சாமியின் முகம் வடக்கு திசை நோக்கி இருக்கும் வகையில் இருக்க வேண்டும். இதன் காரணமாக வீட்டில் செல்வத்தின் வளர்ச்சி பெருகுவதுடன் தெய்வ அருளும் மேலோங்கும். அதே நேரத்தில் கேலண்டர் மாட்டக்கூடாத திசை என்ற ஒன்றும் இருக்கிறதாம். இதனை தெற்கு நோக்கியவாறு மாட்டவே கூடாதாம். அப்படி மாட்டினால் வீட்டில் உள்ளவர்களின் உடல் நலன் பாதிக்கப்படுவதோடு அவர்களின் தொழில் மற்றும் வாழ்க்கை ரீதியான வளர்ச்சிகளும் தடைப்படும். பலர் செய்யும் இன்னொரு தவறு, ஓரிரண்டு காலண்டரை தாண்டி பல காலண்டர்களை வீட்டில் மாட்டி வைப்பது. இதனால் நாம் பலமுறை தேதிகளை கிழிக்காமல் அப்படியே விட்டுவிடுகிறோம். இப்படி ஒரு வாரத்திற்கும் மேற்பட்டு நாம் தேதியை கிழிக்காமல் விட்டால் வீட்டில் எதுவும் முன்னேறாமல் இருக்கும். அதே போல வீட்டில் இருப்பவர்கள் பலவித தடைகளை, மன அழுத்தங்களையும் கூட சந்திப்பார்கள். புது காலண்டரை மாட்டியவுடன் பழைய காலண்டரை என்ன செய்வது என்பதே பலருக்கு தெரியாது. அதே சமயத்தில் இந்த பழைய காலண்டர்களை வீட்டிலேயும் வைத்திருக்கக்கூடாது. அதே சமயத்தில் அந்த காலண்டரில் சாமி படம் இருந்தால் அதனை குப்பையிலும் போடக்கூடாது. எனவே இதில் இருக்கும் சாமி படத்தை மட்டும் தனியாக எடுத்து விட்டு மற்றவற்றை பழைய பேப்பர் கடையில் அல்லது குப்பையில் போடலாம். தேதி கிழிக்கும் காலண்டராக இருந்தால் அதனை கோயில்களில் வைத்துவிடலாம். திருநீர் குங்குமங்களை எடுப்பவர்கள் அந்த பேப்பரில் அதனை வைத்து எடுத்து செல்ல உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.